உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, யூடியூப் சேனலுடைய மைனர் வீரமணி அவர்கள் சம்பந்தமாக தான் இன்னைக்கான காணொலியில நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேச போறோம். எதற்காக அவர் சம்பந்தமா பேச போறோம் அப்படின்றது உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ணன் திருமாவர்கள் சம்பந்தமாக ஒரு மாறுபட்ட கருத்தை கூறியிருக்கின்றார் யூடியூப் ரூட்டஸ் மைனர் வீரமணி அவர்கள். வன்மத்தை கக்கியிருக்காரு, அண்ணன் திருமாவர்கள் மேல வன்மத்தை கக்கியிருக்காரு. அதான் ஃபேக்ட். சரிங்களா? சரி, எனக்கு என்ன மிகப்பெரிய டவுட் அப்படின்னா, இதை நான் மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். அதாவது வீரமணி அப்படின்னு பேர் வச்சிட்டாலே அவங்க திமுகவுடைய சொம்பா தான் இருக்கணும், திமுகவுடைய முட்டா தான் இருக்கணும், திமுக என்ன தவறுகள் செஞ்சாலும் முட்டு கொடுத்து முட்டி தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் எழுதப்பட்ட விதிகள் எதுவும் இருக்குதா? வீரமணின்னு பேர் வச்சிட்டாலே திமுக சொம்பா தான் இருக்கணும்ன்றது ஏதாச்சும் ஒரு எழுதப்பட்ட விதிகள் தமிழ்நாட்டுல இருக்குதான்றது எனக்கு தெரியல. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஒரு வீரமணி வந்து இருக்கிறாரு, திராவிடர் கழகத்தினுடைய வீரமணி அவர்கள். இந்த திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்கள் திமுக எப்பொழுதெல்லாம் தவறுகள் செய்கின்றதோ, திமுக எப்பொழுதெல்லாம் தடுமாறுகின்றதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய தலையை கொடுத்து முட்டி தூக்குவாரு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன பண்ணுவார்னா, தந்தை பெரியாருடைய கைத்தடி இருக்கு தெரியுமா, அந்த கைத்தடியை வச்சு முட்டு கம்பா வந்து அட கொடுத்து நிப்பாட்டுவாரு. யாரு? திகாவுடைய வீரமணி அவர்கள். சோ அந்த மாதிரி வீரமணின்னு பேர் வச்சிட்டாலே அவங்க திமுகவுடைய சொம்பாக தான் இருப்பாங்க. திமுக என்ன தவறுகள் செஞ்சாலும் முட்டு கொடுத்து முட்டி தூக்குவது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்குமா? அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்பட்ட விதியா வந்து இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. சரிங்களா? சரி, வீரமணி அவர்கள் அண்ணன் திருமாவர்கள் சம்பந்தமாக விமர்சனம் செய்கின்ற பொழுது இந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதமா பதமா மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டு விமர்சனம் பண்றாரு. அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா, தலைவர் திருமாவளவன் அவர்கள், ஆசான் திருமாவளவன் அவர்கள், பேராசான் திருமாவளவன் அவர்கள், பேராசான் திருமாவளவன் அவர்கள் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கல. அதாவது என்னன்னா, தலைவர், பேராசான், ஆசான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு அண்ணன் திருமாவர்கள் வந்து விமர்சனம் பண்றது, அவர் மேல வன்மத்தை கக்குறது. இது வந்து மைனர் மட்டுமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை கடைபிடிக்கிறார். தமிழ்நாட்டுல பல நபர்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை கடைபிடிக்கிறாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தூஸ்கள் இருக்காங்க தெரியுமா, இந்த கொத்தூஸ்கள் கடைபிடிக்கின்ற ஒரு அரசியல் பேட்டர்னே இந்த பேட்டர்ன் தான். நீங்க சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு ட்ரெண்டியா ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சோசியல் மீடியாக்கள்ல அதன் திருமாவுடைய படத்தை வச்சுக்கிருவாங்க. அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை வச்சுக்கிருவாங்க, ரெட்டமலை சீனிவாசனுடைய படத்தை வச்சுக்கிருவாங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானும் விசிகா காரன் தான், ஆனா திருமா எடுத்த ஸ்டாண்டு எனக்கு பிடிக்கல, நானும் விசிகா காரன் தான், நாம திமுக எதிர்க்க கூடாது, நானும் விசிகா காரன் தான், அதிகாரத்துல பங்கு வாங்கி என்ன பண்ண போறோம், நானும் விசிகா காரன் தான், அதிகாரத்துல பங்கு வாங்கினா மட்டும் என்ன பண்ணிடுவோம், நானும் விசிகா காரன் தான், அதிகாரத்துல பங்கு வாங்கினா மட்டும் எல்லாமே மாறிடுமா, நானும் விசிகா காரன் தான், வன்னியரசோடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல, நானும் விசிகா காரன் தான், திருமா இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் திமுக எதிர்ப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் விசிகா காரன் தான், நானும் விசிகா காரன் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வாழைப்படத்துல ஊசி இறக்குற மாதிரி விசிகாக்குள்ளேயே ஒரு பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக ஃபேக் ஐடிஸ், திமுகவுடைய கொத்தூஸ்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஃபேக் ஐடிஸ் மூலமாக ஒரு நரேட்டிவை உருவாக்குவாங்க. இதே பேட்டர்னை தான் மைனர் வீரமணி அவர்களும் கூட ஃபாலோ செய்கின்றார். இத்தனை ஆண்டு காலமும் கூட அப்படிதான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. தலைவர் திருமாவளவன், பேராசான் திருமாவளவன், ஆசான் திருமாவளவன், எங்கள் ஆசான் திருமாவளவன், இந்த மாதிரி இது நாள் வரைக்கும் இவர் சொன்னாரு தெரியுமா. அவர் சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்றால், அண்ணன் திருமாவளுடைய ஐடியாலஜிய மக்களுக்கு கேடயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதனை விட, விளிம்புநிலை மக்களுக்கு கேடயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதனை விட, திமுகவுக்கு கேடயமாக பயன்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலமாக மைனர் வீரமணி போன்ற ஆட்கள் அண்ணன் திருமாவர்களை புகழ்ந்தது. அண்ணன் திருமாவர்களை வந்து ஆசான், பேராசான் இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்ன? அண்ணன் திருமாவுடைய ஐடியாலஜி திமுகவை பாதுகாப்பதற்காக பயன்பட வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான். ஆனா இப்ப அண்ணன் திருமாவுடைய ஐடியாலஜி என்பது திமுகவுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்க போவது கிடையாது. மாறாக சமூக நீதி சிந்தனை கொண்ட கட்சிகள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்க போகின்றது என்பதை அறிந்ததனால தான் இன்னைக்கு மைனர் வீரமணி போன்ற ஆட்கள் அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, வீரமணி என்ன சொல்றாரு, அதாவது திருமாவளவன் கொள்கை தடுமாற்றம் அடைகின்றார் அப்படின்ற மாதிரி விடயத்தை பதிவு பண்றாரு. என்ன கொள்கை தடுமாற்றம் அடைஞ்சாரு? தூங்குறவங்க எழுப்பிடலாங்க, ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க தெரியுமா, அவங்களை ஒருபோதும் எழுப்பவே முடியாது. அண்ணன் திருமாவர்கள் அரசியல் கால சூழலுக்கு ஏற்றவாறு தற்பொழுது அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார், பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்ப இத கொள்கை தடுமாற்றம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா,
உங்களுக்கு என்ன சூழல்ன்றது மைன வீரமணிக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டின் அரசியல் களத்துல திசைவழி எப்படி போய்க்கிட்டு எல்லாமே தெரியும். இந்த திசைவழியில போய் தான் எளிய மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியுமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா திருமாவளவன் எடுத்த ஸ்டாண்டு சரின்றதும் தெரியும். ஆனா தூங்குறவங்க வந்து எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. அதனால நீங்க திருமாவளவன் மீது வைக்கின்ற இந்த விமர்சனம் என்பது உங்களுக்கு தவறான விமர்சனம் தெரியும். தெரிந்திருந்த போதிலும் கூட நீங்க அப்படியே விமர்சனம் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க திமுகவுடைய சொம்பு, திமுக வந்து தடுப்பு கேடயமாக முன்னாடி நின்று பாதுகாக்க வேண்டிய கடமை வீரமணி ஆகிய உங்களுக்கு இருக்கின்றது. அதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி வேலை பார்க்க. திருமாவளவன் கொள்கை தடுமாற்றம், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க ஃபுல்லாமே கொள்கை தடுமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? உங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய கோட்பாடு என்ன? திமுகவுக்கு முட்டு கொடுப்பது மட்டும்தான் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளா? உதயநிதி வாழ்க என்று கூறுவது மட்டும்தான் கொள்கை கோட்பாடுகளா? இங்க இருக்கிற KKC பாலு இருக்கா தெரியுமா? பொது வழியில இந்த சாதிக்கார பையில தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சத்தியம் வாங்கின KKC பாலு அவர்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம், சாதியை ஊக்கப்படுத்துவதற்காக. சோ அது போன்று இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுத்து முட்டி தூக்குவது மட்டும்தான் உங்களுடைய கொள்கை கோட்பாடா? தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக தேர்தல் அரசியலுக்குள்ள வரல? ஏன் வரல? தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தா அப்படின்னா சில பல விடயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டுரும். அதனால தேர்தல் அரசியலுக்குள்ள வர வேணாம். நாம வந்து எதிர்த்தரப்பில் நின்று எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் இயக்க அரசியலாவே தொடர்ந்தாரு. அப்ப அந்த மாதிரி இயக்க அரசியலாக தொடர்ந்த தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடுகின்ற நான் என்று கூறிக்கொள்கின்ற மைன வீரமணி போன்ற ஆட்கள் திமுகவுக்கு மட்டுமே சொம்படிப்பது என்பது தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரண்பட்டதா வந்து தெரியலையா? அவங்களுக்கு முரண்பட்டதா தெரியலையா? தந்தை பெரியார் தான் சொல்லி கொடுத்தாரா? எப்பயுமே திமுக முட்டு கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்லி கொடுத்தாரா? எப்பொழுதுமே திமுக தவறு செஞ்சாலும் முட்டு கொடுன்னு சொன்னாரா? GD நாயுடு அப்படின்ற மாதிரி சாதி பேர்ல பால அமைச்சாலும் கூட நீங்க திமுக முட்டு கொடுன்னு சொன்னாரா? இல்ல தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பு பேசினாரு, அந்த சாதி ஒழிப்புல GD நாயுடு என்று சொல்லப்படுகின்ற அந்த பேருக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்து விட்டு மத்த எல்லா சாதியும் ஒழிச்சுக்கன்னு சொன்னாரா? தந்தை பெரியார் சொன்னாரா? அப்ப உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் என்ன? கொங்கு மண்டலத்துல போய் அங்க இருக்கிற ராஜ் கவுண்டர் மாநாட்டுல போய் 19 முறை ராஜ் கவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அப்படி சொல்ற ஆட்களுக்கு நீங்க முட்டு கொடுத்து முட்டி தூக்குங்க என்று தந்தை பெரியார் சொன்னாராங்க. ரெட்டியார் மாலை போய் கலந்து கொள்ளுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னாரா? செட்டியார் மாலை போய் கலந்து கொள்ளுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னாரா? இசை வேளாளர் சங்க மாநாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னாரா? ஆண்டாண்டு காலமாக வாரிசு அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுங்கன்னு சொன்னாரா? கலைஞருக்கு பின்னாடி வந்து MK ஸ்டாலின் வருவாரு, அவருக்கு முட்டு கொடுங்கன்னு சொன்னாரா? MK ஸ்டாலினுக்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் வருவாரு, அவருக்கு முட்டு கொடுங்கன்னு சொன்னாரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்றாலும் கூட அவருடைய வாடகை வாயிலாக இருந்து நீங்க முட்டு கொடுத்து முட்டி தூக்குங்க என்று தந்தை பெரியார் சொன்னாரா? வீரமணி அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? விசிகாவை கேள்வி கேட்கிறீங்களே, வீரமணியுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை, அவருடைய கைத்தடியை சனாதன சக்திகளை அடித்து விரட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாவங்க அந்த மனுஷன் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை, அந்த கொள்கை கைத்தடிய திமுக விழுந்துராம அப்படியே முட்டு கொடுத்து அப்படியே நட்டம நிப்பாற்ற வேலைய இன்னைக்கு இருக்கிற பெரியார் பாத்துக்கிறீங்க. வீரமணி போன்ற ஆட்கள், மைனர் வீரமணி போன்ற ஆட்கள். அப்ப இதுதான் உங்களுக்கு உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளா? நீங்களா நான் திருமாவளவனை கேள்வி கேட்கலாமா? கடந்த 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல பல கிராமங்கள்ல இருக்கிற பட்டியல் சமுதாய மக்களுக்கு சுடுகாடு இல்ல. சுடுகாடு பஞ்சாயத்து ஓடி இருக்கு, சுடுகாடு பாதை கிடையாது. இந்த மாதிரி மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்குது. 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு பெரியாரிஸ்டாக எத்தனை சுடுகாட்டு பாதைக்காக வீரமணி போன்ற ஆட்கள் களத்தில் நின்றுருக்கீங்க? எத்தனை இடத்துல நின்றுக்கிறீங்க? பல இடங்கள்ல இன்னும் கூட பட்டியல் சமுதாய மக்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை. பட்டா வேண்டி எத்தனை போராட்டங்களை வீரமணி போன்ற ஆட்கள் முன்னெடுத்திருக்கிறீங்க. மைனர் வீரமணி போன்ற ஆட்கள் எத்தனை போராட்டம் முன்னெடுத்திருக்கிறீங்க? அதான் கேட்கிறேன், உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் என்ன? கடந்த 2022 உள்ளாட்சி தேர்தல்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி பார்த்தோம்னா பேமல்லபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதி, நெல்லிக்குப்பம் தொகுதி. இந்த 2 தொகுதியுமே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட உள்ளாட்சி தொகுதி. அந்த தொகுதியில பேரூராட்சி தலைவர் பொறுப்பு, நகரமன்ற தலைவர் பொறுப்பு, இந்த 2 பொறுப்புலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே நின்று வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். விசிகாக ஒதுக்கப்பட்ட தொகுதியிலே கூட. அப்போ ஒரு பெரியாரிஸ்டாக விளிம்புநிலை மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க விடாம தடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இங்க இருக்க மைனர் வீரமணி போன்ற ஆட்கள் ஏன் கேள்வி கேட்கல? அப்ப உங்க கொள்கை தான் என்ன? உங்க கொள்கை தான் என்ன?
விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து வெறும் 8 தொகுதி மட்டும் தான் கொடுக்குறாங்களே. இங்க இருக்க தேமுதிகவுக்கு வந்து 10 தொகுதி கொடுக்குறாங்களே. ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குறாங்களே. அப்ப என்னுடைய தலைவர் திருமாவளவன், பேராசன் திருமாவளவன், அவருக்கு நீங்க 8 தொகுதி மட்டும் தான் கொடுக்குறீங்க. விளிமுலை மக்களுக்கு அதிகாரம் வர வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழகமே, தந்தை பெரியார் வழியில் களமாடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமே, நீ எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோழர் வீரமணி போன்ற ஆட்கள் என்ன பண்ணிருக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். பெரியார் வழியில் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். கேட்டீங்களா? அப்ப நீங்க உங்களுக்கு என்னதாங்க இது இருக்குது, என்ன கொள்கை இருக்கு, என்ன கொள்கை பிடிமானத்தோட நீங்க இயங்குறீங்க? எனக்கு புரியல. அப்ப வீரமணி போன்ற ஆட்கள் திருமாவளவனை கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த வகையில எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோ வீரமணி போன்ற ஆட்கள் அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் செய்வதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அண்ணன் திருமாவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அது இன்டெலக்சுவல் தளத்துல ஒரு மிகப்பெரிய பேசுபொருளை உண்டு பண்ணும். சோ அந்த வகையில அண்ணன் திருமாவர்கள் சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்பீடுகள் மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றது. இதை நட்டமா நிப்பாட்டணும் அப்படின்னா அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் பண்ணணும். விமர்சனம் பண்ணி வேறு விதமாக ஃப்ரேமிங் பண்ணா மட்டும்தான் திமுக காப்பாற்ற முடியும் என்ற காரணத்துக்காக தான் வீரமணி போன்ற ஆட்கள் தங்களுடைய வாடகை வாய்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். சோ இது வீரமணி போன்ற ஆட்களுக்கு நல்லது கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.